மீன ராசிக்காரர்களே, துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தால் எல்லாம் இன்பமயமாகும். ஆமாங்க, அதனால தாங்க துன்பம் துயரம் எதுவாக இருந்தாலும் தூசு தட்டுற மாதிரி தட்டி போட்டுட்டு துணிச்சலாக நடைபோடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவு செல்வாக்கு இன்றைய தினத்தில் அதிகமாகுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. அதே மாதிரி பிரபலங்களை பயன்படுத்தி சில முக்கியமான காரியங்களை முடித்து காட்டுவீங்க. ஆனாலும் 7.5 சனி நடந்துட்டுருக்கிறதுனால சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு பயம் பதட்டம் இதெல்லாம் இருந்துட்டுருக்குங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு சாதகமாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால ஜெயிச்சு காட்டுவீங்க. வீடுமனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நமக்கு பின்னால் ஆரம்பித்தவங்கெல்லாம் நம்மளை விட அதிகமாக கல்லா கட்டுறாங்க, நம்மால் ஒன்றும் முடியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. ஆனாலும் மார்க்கெட்டில் உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இன்னைக்கு இருக்குது. மூத்த அதிகாரிகள் சின்ன சின்ன சலுகைகள் சின்ன சின்ன பாராட்டுதல்களை உங்களுக்குன்னு கொடுப்பாங்க. அதில் உங்கள் மனசில் ஒரு நிம்மதியும் தைரியமும் வர ஆரம்பிக்குங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகனுடைய கல்யாண விஷயமாகவும் பார்த்துட்டுருக்கீங்க. நல்ல வாழ்க்கை துணை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விநாயக பெருமானை வணங்கிட்டு நாம் எந்த வேலையை தொடங்கினாலும் நிச்சயமாக அது நடுவில் நிற்காமல் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர் அந்த வேலையை சிறப்பாக முடிக்கிறதுக்கு நமக்கு உதவுவாருங்க. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதாங்க. அதனால தாங்க முதல் வணக்கம் நாம் விநாயக பெருமானுக்கு எப்பொழுதுமே கொடுத்துட்றோங்க. இன்றைய தினம் அங்காரக சங்கடகர சதுர்த்தியாக இருக்குது. செவ்வாய்க்கிழமையில் சங்கடகர சதுர்த்தி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். வீடுமனை வாங்கிறது, வீடுமனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றது, இதுக்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வேண்டிக்கலாம். சொந்த வீடு இல்லை, சொத்து வாங்க முடியல, ஒரு காலி கிரவுண்டு கூட வாங்க முடியல அப்படின்னு வேதனைப்படுறவங்க இன்றைய தினம் விநாயக பெருமானை வழிபட்டால் நலமாக இருக்குங்க. ஒரு பெரிய மாமன்னர் முசுகுந்த சக்கரவர்த்தி, மகா சக்கரவர்த்தி, அவர் அதாவது நம்ம திருவாரூரில் தியாகராஜருக்காக ஒரு கோவிலை கட்டி இந்திரலோகத்திற்கு சென்று அங்கே தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளை பூமிக்கு கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்து போகிறார். அதை தேவேந்திரன் தெரிந்து வைத்து கொண்டு இங்கே இருக்கிற தியாகராஜ சுவாமிகள் பூமிக்கு போயிட்டால் நமக்கு பவர் இருக்காது அப்படிங்கிறதுனால தியாகராஜர் நம்ம எப்படியாவது பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரார். ஆனால் முசுகுந்த சக்கரவர்த்தி தியாகராஜரை எப்படியாவது நம்ம தூக்கிட்டு பூலோகத்து கலியுகத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டாந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறார். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா 7 விதமாக தியாகராஜ சுவாமிகள் இருக்கிறாங்க, 7 விதமான தியாகராஜர் இருக்கிறாங்க. அதில் உண்மையான தியாகராஜ சுவாமி யாருன்னு இவரால் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணியிருக்கார், முசுகுந்த சக்கரவர்த்தி இங்கே பூலோகத்திலே ஸ்ரீ வலம்புரி விநாயகர் அவர் முதல்ல வழிபடுறார். அவருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை எழுப்பி அந்த ஸ்ரீ வலம்புரி விநாயகரை தினந்தோறும் நித்திய பூஜை அதெல்லாம் வணங்கிட்டு பல வருடங்கள் கழித்து தான் அதுக்கு அடுத்து தியாகராஜ சுவாமிகளை தூக்கிட்டு வர்றதுக்கு போகிறார். அப்போ விநாயக பெருமான் ஸ்ரீ வலம்புரி விநாயகரை ஸ்ரீ முசுகுந்த சக்கரவர்த்தி நினைக்கிறார். இதில் உண்மையான தியாகராஜர் யாருன்னு பிள்ளையாரப்பா எனக்கு காட்டி கொடு அப்படிங்கிறார். உடனே அவர் வணங்கிய ஸ்ரீ வலம்புரி விநாயகர் உண்மையான அந்த தியாகராஜருடைய சிலைக்கு முன்னால் வண்டு ரூபத்தில் அப்படியே பறந்து காட்டுகிறார். உடனடியாக முசுகுந்த சக்கரவர்த்தி ஸ்ரீ தியாகராஜரை தூக்கி கொண்டு பூலோகத்திலே இங்கே
ஆலயத்தை அமைக்கிறார். அப்போது விநாயகரை வழிபடுவதன் மூலமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட மாமன்னன் முசுகுந்த சக்கரவர்த்தி அவரால் கட்டி வணங்கப்பட்ட வலம்புரி விநாயகர் ரொம்ப அற்புதமான வலம்புரி விநாயகர். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகுந்தனூர் அப்படிங்கிற ஊர். இதுக்கு பழைய பேர் முசுகுந்தபுரம், இது முகுந்தனூர் அப்படிங்கிற பேரில் இப்போ வழங்கப்படுது. திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் 13 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த முகுந்தனூர் இருக்குதுங்க. இங்கே இருக்கக்கூடிய வலம்புரி விநாயகர் அதாவது பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகரை போலவே அற்புதமாக காட்சி கொடுக்கிறார். அதாவது வரையப்பட்ட ஒரு ஓவியம் போல, அதாவது சிவலிங்கம் போல, சிவலிங்கத்திலே விநாயகரை வரைந்தது போல ரொம்ப அற்புதமாக தத்ரூபமாக அப்படியே ஒரு ஞான ஒளியுடன் ஒரு உயிரோட்டத்துடன் இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் நமக்கெல்லாமே காட்சி கொடுக்குறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஸ்ரீ முசுகுந்த சக்கரவர்த்தி வழிபட்ட கோவில் அப்படிங்கிறதுனால இங்கே மக்கள் ரொம்ப பயபக்தியுடன் வேண்டிக்கிறாங்க. வேப்பமரம் அரச மரம்லாம் ஸ்தல விருட்சமாக இருக்குதுங்க. கோவில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவிலாக இருக்குதுங்க. அதே மாதிரி கோவிலை கட்டுறது தோண்டும் போதே இங்கே சிவலிங்கத்திலேருந்து நந்தி பகவான்லேருந்து பல உருவச்சிலைகள்லாம் கிடைத்து அதுக்கும் வணக்கங்கள், அதுக்கும் தினசரி பூஜை எல்லாமே நடந்துட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வலம்புரி விநாயகரை போய் நம்ம வணங்கினோம்னா கஷ்டங்கள் தீரும், எதை கேட்டாலும் கிடைக்கும், வீடு மனை சொத்து சுகம் எல்லாமே கிடைக்கும், திருமண பாக்கியமும் சேருங்க. அப்படி இருக்கிறதுனால ஸ்ரீ வலம்புரி விநாயகர், அதாவது திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய முகுந்தனூர் என்று சொல்லக்கூடிய முசுகுந்தபுரத்தில் இருக்கும் ஸ்ரீ வலம்புரி விநாயகரை வணங்குவோம். அனைத்து வளங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, அங்காரக சங்கடகர சதுர்த்தி நன்னாளாகிய இன்றைய தினத்தில் ஆணை முகத்தானின் அருட்கடாட்சம் உங்களுக்கெல்லாம் சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.